அஷ்டமம் கத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் ஏனி கற்றிடும் அடியவன் புத்தியில் உறைவார் அற்புதமென வினை கழித்தே மதியம் வைத்திடும் அரண்மார் அப்பொரு திரள் புயம் யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வன் மட்டவில் மலர் கொடு பணிவேனி தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதியல் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அதம் அச்சது கொடி செய்த அதிதீரா உயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானும் ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர் போன்பு பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆடிமிசைகள் விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி இல்லாமல்ல சிவகாமிகளுடன் ஐயா ஸ்ரீ சகஸ்திரலிங்க சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் ஐயாரும் கூடலை எப்போதுமே நாம் புராணம் ஆரம்பிக்கும் போது ஒரு திருமுறை பாடலை சிந்தித்து விட்டுதான் புராணம். அதன் அடிப்படையில் நாம் ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு நன்று கண்டால் அது நமச்சிவாய மென்று கண்டால் அது மெத்தன் இருக்கும் தின்று கண்டால் அது என்று இந்த அருமையாக ஒன்று கண்டால் உலகுக்கு திருமூலதேவனாயினார் ஒரு கனியை கண்டாராம். அது என்ன கனி அப்படின்னா, ஒன்று கண்டேன் உலகுக்கு ஒரு கனி. அது இந்த உலகுக்கெல்லாம் காக்கக்கூடிய ஒரு கனி. கனினானது பழம். கோமீதி அருள்யா இல்லை சார் இல்லை சார் ஒன்று கண்டேன் உலகுக்கு ஒரு கனி நன்று கண்டாய் அது நமச்சிவாயத்து மென்று கண்டால் அது மெத்தன்று இருக்கும் தின்று கண்டால் அது இருக்கும் தான். அவர் என்ன கனின்னு சொன்னார்? நமச்சிவாய கனி. அதை சாப்பிட்டா எப்படி இருக்குமா? மெத்தன்று இருக்கும். தின்று கண்டால் அது தித்திக்கும் தான். நமச்சிவாயன்னு சொன்னால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? தித்திக்கும் தானம். ஏன் தித்திக்கும் தானத்தை அப்படின்னு சொல்கிறாருன்னா, பஞ்சாட்சரம் நமச்சிவாயம் நாதன் நாமம் நமசிவாயனா என்ன, நமச்சிவாயனா என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம். நமச்சிவாயன் இச்சு சேர்த்தா சிவபெருமானுடைய நாமம், நாதன் நாமம் நமச்சிவாயவே தான் சொல்லணும். நமசிவாயவே சொல்லலாம். நமச்சிவாயம் சிவபெருமானுடைய பேர் நமச்சிவாயம். நாமம் என்பது பேர். நாதன் நாமம் நமச்சிவாயவே. இப்போ சில இடங்களில் மந்திரமாகவும் வரும். இச்சு எடுத்தாச்சுன்னா மந்திரம் நமசிவாயம். இப்போ இந்த நமச்சிவாயம் என்பது
சில பேர் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு ஓடுறாங்க. ஆனால் இந்த நமச்சிவாயமே என்ன செய்யும் அப்படின்னா, நமச்சிவாயவே ஞானமும் கல்வி, நமச்சிவாயவே நானறி நிச்சை, நமச்சிவாயவே நான் நவின்று ஏற்றுவேன், நமச்சிவாயவே நன்னெறி காட்டுவேன். நல்ல நெறிக்கு கொண்டு சொல்லும். நமச்சிவாயம் சொன்னால் நமச்சிவாயவே ஞானம், ஞானத்தை கொடுப்பதும் நமச்சிவாய, கல்வியை கொடுப்பதும். அதை இச்சை, நானறி விச்சை அப்படிங்கிறாங்க. விச்சைனா விருப்பத்தோடு சொல்லுது. நமச்சிவாயத்தை விருப்பத்தோடு சொன்னால் அது என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல நெறிக்கு நம்மை கொண்டு சொல்லும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமும் நமச்சிவாயவே. காதலாகி சொன்னோம்னா அது நல்ல நெருக்கி நம்மை. எமதுதரும் அஞ்சு வரி சொல்லால் நயமுந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான் நினைவாருக்கு இனியான் நெற்றி நயரன் நாமும் நமச்சிவாயம். யமதூதர்களே அஞ்சுவார்களா இந்த நமச்சிவாயத்தை சொன்னால், யமதூதர்களும் அஞ்சு நடுங்குவார். இப்போ நமச்சிவாயம் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வந்து நம்மை வணங்கி விட்டு தான் செல்வார்களே தவிர நம்மை ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்படி யமதூதரும் அஞ்சுவர் என்று சொல்லுவாங்க. இந்த நமச்சிவாயத்தை யார் சொல்லிட்டார்களோ அவர்கள் யமதூதர்கள் வந்து வணங்கிவிட்டு தான் செய்வாங்க. ஞானசம்பந்த பெருமான் அப்படியே நடந்திருந்தார். வரும்போது கோலக்காயில் என்ற நகரம், அங்கே இருக்கக்கூடிய பெருமானை போற்றி பாடினார். மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுலா சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் இழுடையும் கொண்ட என்று ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அப்போ சிவபெருமான் ஒரு பொற்றாளத்தை அறிந்தார். அது என்ன பொற்றாளம்? அதில் பஞ்சாட்சரம் பொறிக்கப்பட்ட நமச்சிவாயம் என்கின்ற மந்திரம் பொறிக்கப்பட்ட அந்த பொற்றாளத்தில் எழுதப்பட்டது. அதை சிவபெருமான் கொடுத்தார் பரிசாக. அப்போ நமச்சிவாயம் சாமியை எழுதி கொடுத்தாருன்னா அந்த நமச்சிவாயத்துக்கு எவ்வளோ சிறப்பு நம்ம மந்திர ராஜன்லேயே பேர். எல்லா மந்திரங்களையும் தலையாய மந்திரம் எழுதி கேட்டால் நமச்சிவாயம். அதுதான் திருமதேவனார் சொல்றாரு, ஒன்று கண்டேன் உலகிற்கு ஒரு கண், நன்று கண்டால் அது நமச்சிவாயம், மென்று கண்டால் அது மெத்தன்று. மெத்தன்று தான் நமச்சிவாயம் சொல்ல சொல்ல இனிமையாக தான். ஏன்னா அது சிவபெருமானுடைய நாமும் திறமாக வளரும். துஞ்சலும் துஞ்சல் அது எப்போ சொல்லணும் அப்படின்னா எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை சொல்ல சொல்ல நமக்கு தித்திக்கும் தானங்க. அவங்களும் சொல்லிட்டு நம்ம அப்படி பஞ்சாட்சரம் நமச்சிவாயம் என்பது நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கே எழுதுவார் தக்க மாணவராய் தகுப்பது அக்கண்ணாவும் நமச்சிவாய். ஆர்வத்தோடு சொல்லணும். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து சொல்லணும் நமச்சிவாயம். அதை உருகி அன்போடு சொல்லணும். சரி எப்பப்பெல்லாம் சொல்லலாம்? ஒருத்தர் கேட்டார், நான் ஒன்று சொல்ல நீங்கள் கோச்சு விடக்கூடாதுன்னு. இல்லை சும்மா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை கோச்சு விட மாட்டேங்கல, நான் வைக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் நமச்சிவாயத்தை என்னன்னு சொல்ல சொல்கிறீங்க, இருந்தாலும் நான் இன்னொருக்கா எனக்கு கேட்க கூச்சமாக இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னாரு. நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, யாரும் இப்போ பக்கத்தில் ஆள் இல்லை, நீங்கள் சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நான் பாத்ரூமில் இருந்து சொல்லலாமா அப்படின்னாரு. நீங்கள் எந்த நிலையிலையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நமச்சிவாயத்தை. எந்த நிலையிலும் நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நன்றாலும் மலர்பதமாகிய சிவபெருமான் திருவடியை நினைந்து எந்த நிலையிலும் நீங்கள் சொல்லலாம். ஆமாம், அந்த நிலையில் எந்த நிலையிலும் நமச்சிவாயத்தை. அது மென்று கண்டால் அது எப்படி இருக்குமா? மென்று. தின்று கண்டால் அது திக்குண்டான். தின்று கண்டாலும் என்ன இருக்குன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு நமக்கு நம் உயிரை இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கி அது ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய மன்றம் என்பதால் இது நமச்சிவாய கனி. கனி என்ன செய்யும்? கலையை சாப்பிட்டா உள்ளே போய் தித்திப்பாக இருக்கும். பழத்தை சாப்பிட்டா தித்திக்காக தானே செய்யும். சில கனிக்கு தித்திக்காத கனிகளும் உண்டு. ஆனால் இந்த நமச்சிவாய கனி எப்படி அப்படின்னா உயிரினுடைய அழுக்காகிய ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய ஒரு வளம் நமச்சிவாய. அதுதான் நமச்சிவாய கனி. மென்று கண்டால் அது மெத்தல் இருக்கும், தின்று கண்டால் அது
நிலையில் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரன்றால் மறவாமை பொருள் மறவாமல் இருந்து சொல்லிட்டேன். அப்படி ஒரு பாடலை திருமண தேவனார் படங்கள் சொல்லியிருக்காரு நமக்கு. அது மாதிரி சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாறும், சிவசிவ என்கிற தேவருமாக, சிவசிவ என்ன சிவகரிதானே. சிவசிவான்னு சொன்னோம்னா அது என்ன செய்யும்? தீவினையே செய்யாதவாறு செய்யும். சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டோம்னா அது தீவினை நம்ம செய்யக்கூடாது. தீவினை மாறும், தீவினை செஞ்சுதான் அது போயிடும். சிவசிவ என்கிற தேவராக நினைச்சா கூட தேவரும் ஆவார்கள். சிவசிவ என்ன சிவகரிதானே. முடிவில் சிவகதியும் தரக்கூடியது சிவசிவ என்கிற. இப்போ நமக்கு ஒரு குழப்பம், நமச்சிவாயை சொல்கிறதா சிவசிவா சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு டவுட். ஆனால் முதல் நிலையில் உள்ளவர்கள் தீட்சை எடுக்கலை அப்படின்னா முதல்ல நாம் என்ன சொல்லணும்? நமசிவாயத்தை இச்சி சேர்த்து சொல்லணும். நமச்சிவாய அண்ணன் தீட்சை எடுக்கலைங்க அப்படின்னா நமச்சிவாயத்தை. அதுக்கப்புறம் குருநாதர் உங்களுக்கு என்ன மந்திரம் உபதேசம் பண்ணுறாங்களோ அந்த மந்திரத்துக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை பிடிச்சி சொல்லக்கூடாது, அதையே சொல்லிக்கிட்டே இருக்கும். என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சொல்லணும். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் சொல்லணும். எதை? நமச்சிவாயம். ஒன்று கண்டே நீ உலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டால் அது நமச்சிவாயம், மென்று கண்டால் அது மெக்கன்று, தின்று கண்டால் அது தித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்ம புராணத்துக்குள்ளே போயிருக்கோம். கீரனை கரையேற்றிய படலாம். அன்னைக்கு என்ன பார்த்தோம்? நெற்றிக்கண் காற்றிலும் குற்றமே. கடவுளையே போய் சொல்லலாமா அப்படின்னு அந்தளவுக்கு அவருக்கு ஆணவம் எவ்வளோ வலிமையாக இருக்குது பார்த்து. கற்றவர்கள் அதான் சொன்னாங்க, கற்றவர்களுக்கு எப்பயுமே என்ன ஒரு தருக்கம் வரும். எவ்வளோ படித்தாலும் நம்ம சொல்கிறது தான் கரெக்டு. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாருன்னா கடவுளே வந்து நெற்றிக்கண்ணை துறக்காரு. அப்படி இருந்து என்ன சொல்கிறாரு? குற்றங்காரு. அப்போ தான் தான் படித்தா மற்ற யாரும் படிக்கலன்னு நினைக்கிறாரு. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு தக்க வரும். நம்ம கொஞ்சம் விஷயம் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்வோம்? பிறட்ட அளந்துக்குவோம். நம்ம சொல்கிறது தான் சரி அப்படிம்போம். அதை நிரூபிச்சும் காட்டும். தவறாக இருந்தால் கூட அதை மெயின் சொல்லி நிரூபிப்போம். இப்போ கோர்ட்டு சட்டம்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் உண்மையாக பேசுகிறாங்க, எல்லாமே பொய் தான். பொய் இருந்தால் தான் இங்கே என்ன செய்கிறாங்க? விடுதலையே வாங்கி கொடுக்காங்க. அப்படி ஆகிப்போச்சு சட்டங்களெல்லாம். அப்படி நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றமே என்று சிவபெருமான் நெற்றிக்கண் நீ திறந்து கூட குற்றம்னு சொன்னார்னா அப்போ தர்க்கம் எந்த அளவுக்கு இருப்பாங்க. அதனால தான் என்ன சொன்னார் மாணிக்கவாசகர் பெருமான்? கற்றாரையும் யான் வேண்டேன் அப்படின்றார். கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவே இனி அமையும். அடுத்து என்ன சொன்னார்? படித்தது போதும் அப்படின்னு. கற்பனவே இனி அமையும். குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொன்னார் கடைசியில் சாமிகிட்ட? கசிந்து உருகக்கூடிய நிலையை எனக்கு. அப்போ உடல் என்ன சொல்கிறாரு? கற்றாரையும் யான் வேண்டேன். ஏன்னா கற்றவர்களுக்கு தர்க்கம் வரும், அதனால் கற்றாரையும் யான் வேண்டேன். ஆனால் எந்த கற்றல்னு சொல்கிறாரு? உலக கல்வி கற்கிறவங்க தான் தர்க்கம் வரும், சிவபெருமானை பற்றி படிக்கிறவங்களுக்கு தர்க்கம் வராது. அதனால் அப்படிப்பட்டவர்களை தான் வேண்டான்னு சொல்கிறாரு. தவிர நம்மை போன்ற ஆன்மாக்கள், அதாவது அடியார்கள்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள அவர் வேண்டான்னு சொல்கிறார். உலக மக்கள் கல்வி கற்கிறாங்களா அந்த கல்வியை தான் அவர் சொல்கிறாரு கற்றாரையும் யான் வேண்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படி சென்ற முறை நெற்றிக்கண் திறப்பின் குற்றமே என்று சொன்னது. உடனே சாமி என்ன பண்ணார்? நெற்றிக்கண்ணை திறந்து அவரை எரித்து எங்கே கொண்டு போனார்? நம்ம பொற்றாமரை குளத்தில். இப்போ எங்கே இருக்கார் அவர்? பொற்றாமரை குளத்தில் இருக்கார். சங்கப்புலவர்களின் மனக்கலக்கம். உடனே எல்லா புலவர்களுக்கும் மனக்கலக்கமாகிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லா புலவர்களும். எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? கடைச்சங்க காலத்தில் 49 புலவர்கள் இருந்தாங்க. சோமசுந்தர கடவுளின் நெற்றிக்கண்ணின் அக்னியினாலே தாக்கப்பெற்ற நக்கீரன் பொற்றாமரை பொய்கையில் வீழ்ந்து துன்பக்கடலுள் மூழ்கி வருந்த எங்கே இருக்காரு? இப்போ அந்த நெற்றிக்கண்ணோட அக்னி தாங்க பாட்டாமல் பொற்றாமரை பொய்கையில் போய் விழுந்ததும் உடனே என்ன ஆயிடுச்சு? துன்பக்கடலில் மூழ்கியிருக்காரு. அங்கே உள்ள போனோமே என்ன ஆயிடுச்சு? துன்பக்கடல். நல்ல கவனம். சிவபெருமானோட சார்ந்துட்டோம்னா நமக்கு இன்பம், அவரை சாரலைன்னா நமக்கு துன்பம். இப்போ சிவபெருமானை விட்டு பிரிஞ்சு எங்கே போயிட்டாரு? உள்ளே போயிட்டாரு. பொற்றாமரை குளத்துக்குள்ளே போனாங்க. முழுக்க
அது துன்பம். சாமி விட்டு நீங்கள் எதில் நம்ம எங்கே போயிடுவோம்? முழு இருளுக்குள்ளே போயிடுவோம். ஆணவ மூலத்துக்குள்ளே போயிடுவோம். ஆணவ மூலம் நீங்கினா தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். இப்போ நமக்கு 2 கண்ணு இருக்குது. கண்ணு தெரியாதவங்க எவ்வளோ தான் கண்ணை திறந்து பார்த்தாலும் எதாவது தெரியுமா? பொருள் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியல அப்படின்னா மறைப்பு இருப்பதனால் கண்ணுக்கு தெரியுது. அந்த மறைப்பு நீங்கிருச்சுன்னா தெரிய ஆரம்பிச்சோம். அதுபோல் இப்போ ஆணவ மறைப்பு நம்மை மறைத்து இருக்கின்றது. அதை விளக்கியாச்சுன்னா சிவபெருமானுடைய காட்சி தெரியும். இப்போ இவர் உள்ளே போயிட்டாரு, சாமி காட்சி தெரியல. இப்போ யார் இப்போ புலவர்கள்லாம் கலக்கம் அடைகிறாங்க. எல்லா புலவர்களும் இந்த மாதிரி நக்கீர புலவர் இப்படி ஒற்றாமை குளத்தில் உள்ளே போயிட்டாரு அப்படி எல்லா பேரும் மனம் கலங்குறாங்க. யார்? கபிலர், பரணர், புலவர்லாம் கைப்பிடிக்கீங்களா? கபிலர், பரணர்லாம் கைப்பிடிக்கீங்களா? முதலாய மற்ற புலவர்கள் எல்லாம் அதனை கண்டு பெறாது நடுங்கினர். அதை பார்த்து எல்லாம் நடுங்கினாங்க. நெட்டிக்கனை வச்சு எரிச்சிட்டாரே அப்படின்னு. நக்கீரன் இல்லாத பிற புலவர்கள் கூடிய சங்கம், அரசன் இல்லாத நக்கீரன் இல்லாத அந்த சபை எது போன்றதான்? அரசன் இல்லாத குடிமக்கள். அரசன் இல்லைன்னா குடிமக்கள் இருந்து என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அரசன் இருந்தால் தானே குடிமக்கள் நல்லா இருக்க முடியும். நடுநாயக மணி இல்லாத கண்டிகையம். எவ்வளோதான் நம்ம ருத்ராஜம் போட்டாலும் சென்டரில் ஒரு கண்டிகை இருக்கு பாருங்க, நடுவில் ஒரு பெரிய ருத்ராஜம், அது இல்லைன்னா அந்த மணிக்கு அளவு கிடையாது. நடுநாயகமாக இருக்கணும். அந்த மாதிரி அதுபோல் ஒரு புலவர் இல்லைன்னா அந்த சங்கத்துக்கு அளவு கிடையாது. மெய் உணர்வு ஞானம் இல்லாதவர் கல்வியும் போன்றது. ஞானம் இல்லாதவர் எவ்வளோ கல்வி படித்து என்ன செய்ய? ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கல்வி கட்டி ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் கிடையாது. அதுபோல் ஞானம் இல்லாதவர்கள் எவ்வளோ கல்வியும் கற்று ஞானம் இல்லாதவர் கல்வி போன்றதான் இந்த மாதிரி புலவர் இல்லாது. திரு ஆலவாயங்கன் வீட்டிற்கும் சொற்பொருள் வடிவமாயுள்ள சோமசுந்தர கடவுளுடன் வாது செய்த இப்பிழையோ மிகப்பெரியது. உடனே அந்த புலவர்கள்லாம் பேசுகிறாங்க, இப்படி சோமசுந்தர கடவுளோட போய் போட்டி வாதி செஞ்சிருக்காரு, இந்த பிழை மிகப்பெரிய பொறுக்க முடியாத பிழையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சங்க புலவர்கள்லாம் கலந்துறாங்க சார். அதனால் இது தீர்வது எப்படி என்று ஒவ்வொருத்தராக அவங்க பேசிட்டாங்க. இது எப்படி தீரப்போகுது அப்படின்னு சங்க புலவர்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க. இனி உய்வது அறிவதறிவு என்று யாவரும் சீர்த்து மனம் கலைஞர் இப்படி புலவர்கள்லாம் கலந்தாங்க. பிறகு புலவர்கள் சிவபெருமான் தனது கைலாச மலையை பெயர்த்த ராவணனும் தன் கையில் வீணை கொண்டு இனிய இசைபாட திருவுள்ளம் கடிந்து அவன் செய்த பிழையை பொறுத்தருளு அள்ளியதுமன்றி அவனுக்கு திங்கிய தேரும் வலிய வாழும் கொடுத்தார் என்றோ. இப்பெரும் பிழையை யாவராலும் நீக்குதல் அரிது. யாவருக்கும் தேவராகிய அச்சிவபெருமானே திருவுள்ளம் திரும்பினால் இப்பிழை நீங்குவது உறுதியே என்று ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சான். யார்? ராவணன். கைலை மலையை பெயர்க்க போகிறேன்னு சொல்லி போய் பெயர்க்க போனால் உடனே என்ன ஆயிடுச்சு? சாமி லேஸ் அந்த ஒரு காலில் லேஸ் ப்ரெஸ் பண்ணார். அவரால் என்ன செய்ய முடியல, நகல முடியல ராவணனால். அப்போ என்ன பண்ணார் சாமி? ராவணன் என்ன பண்ணான்? உடனே வாகிஷ்ட முனிவர் சொல்ல உடனே வீணையை நரம்பை எடுத்து வீணையாக மீட்டி சாமகானம் வாசித்து சிவபெருமானை மகிழ்வித்து என்ன பண்ணார்? உடனே சந்திரவாகனம் வாளையும் ஈஸ்வரர் என்கின்ற பட்டத்தையும் வெற்றி பண்ணார். ஆனால் அது கடைசி என்ன ஆயிடுச்சு? பயனில்லாமல் போயிடுச்சு. மாற்றான் மனைவியை பார்த்தாரு, அழிந்தார். வாழை வீட்டு ஜடாயை வெட்டினார், அது வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தில் மாற்றான் மனைவியை பார்க்கக்கூடாது, அதே மாதிரி தவறான காரியங்கள் செய்யக்கூடாது, பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது என்பது நன்றாக தெரியுது. அப்படி தான் அவர் செஞ்சதுனால அதெல்லாம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. யாருக்கு? ராவணன். ஆனால் அப்படி இருந்தும் சிவபெருமான் அவருக்கு அருள் செய்தாரே, அவர் தவறு செய்தாலும் கூட அவர் சிவபெருமான் அவருக்கு பட்டமும் பதவியும் கொடுத்தாரே. அதுபோல் இந்த குற்றத்தை சிவபெருமானை தவிர வேறு யாராலையும் தீர்க்க முடியாது அப்படின்னு அந்த சங்க புலவர்கள்லாம் தீர்மானம் பண்ணாங்க. யாருக்கும் தேவராகிய சிவபெருமானே திருவுள்ளம் திரும்பினால் இப்பிழை நீங்குவது உறுதியே என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டு போய் சோமசுந்தர கடவுளின் திருவடிகளுக்கு எழுந்து வணங்கினார்கள். எல்லா புலவர்களும் போய் அந்த மன்னர் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? சாமி சொக்கநாத பெருமானை போய் பார்த்து வணங்கினாங்க. எதுக்காக? நக்கீரரை கரையேற்றுவதற்காக. அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? துன்பக்கடலில் மூழ்கி இருக்கிறார். ஒற்றாமலை குளத்துக்கு நெற்றிக்கண்ணால் எரிந்து எங்கே இருக்காரு? ஒற்றாமலை குளத்துக்கு. உடனே அந்த தேவர்களும் போய் சாமியை போய் வழிபாடு செய்கிறாங்க. எப்படி வழிபாடு செய்கிறாங்க? திருத்தனே சரணம் சரணம்
போய் சாமிகிட்ட போய் வழிபாடு செய்கிறாங்க. திருத்தனே சரணம் சரணம் மறை சென்னிவேள் நிறுத்தனே சரணம் சரணம் நிறைவேத நூல் அறுத்தனே சரணம் சரணம் திரு ஆளவாய் ஒருத்தனே சரணம் சரணங்கள் அப்படின்னு வாழ்த்துறாங்க. திருத்தனே நிறுத்தனே அறுத்தனே ஒருத்தனே, அவன் ஒருவனை தவிர யாரும் பொருள் கிடையாது. அவர் ஒருவரே முழுவதும் பொருள், மற்ற இவர்கள்லாம் முழுவதும் பொருள் கிடையாது. சிவபெருமான் ஒருவரே முழுவதும் பொருள். அவரே திருத்தனாகவும் அனைவரையும் திருத்தும் பொருட்டு, ஆணவமனத்தை திருத்தும் பொருட்டு, அனைவருடைய அறிவிலிருந்து அறிவை திருத்தும் பொருட்டு அவன் ஒருத்தனை நிறுத்தனாகவும் இருக்கின்றான். அவன் ஒருத்தனை அறுத்தனாகவும் இருக்கின்றான். அருமையில் அருமையாகவும் அறுத்தனாகவும் அவன் ஒருவனே முழுவதும் பொருளாகவும் விளங்குகின்ற காரணத்தினாலே இந்த தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானை போய் அந்த புலவர்கள் எல்லாம் போய் சாமியில போய் என்ன செஞ்சாங்க, போய் வழிபாடு என்று துதித்து திருமாலாகிய இடத்தின் மேல் எழுந்தவரை அடியாருக்கு அருள் விரைந்து வருபவனே எவ்வுயிர்க்கும் அன்னையும் அத்தனுமான எனது தன்னிய அருளே தாமரை மலருக்கு சூரியன் மலர்கலையும் வாடுதலையும் செய்தது போல நன்மைகளையும் தீமைகளையும் செய்தாருக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதாகும். ஆகையால் அத்தனையே நக்கீரன் உச்சரிக்கிறான் அறிவிலிருந்து உமது பாடலை பிழை என்ற தண்டையினாலே என் நெற்றிக்கண்ணை திறந்து அதன் உண்மையிலே அவன் பொற்றாமரை வாயிலில் விழுமாறு செய்து இப்பெரும் கருணை கூர்ந்து இப்பிழையை பொறுத்தரும் என்று குறையிருந்து வேண்டினர். யாரு? இந்த புலவர்கள்லாம் போய் சாமிகிட்ட போய் சாமி அவர் தெரியாமல் அறியாமல் தவறு செய்துட்டார், அவரை நீங்கள் செய்யணும் பொறுத்து அருள வேண்டும். யாரு? திருமாலாகி இடவத்தின் மேல் எழுந்துள்ள அடியாருக்கு அருளை விரைந்து வருபவன். ஒரு காலத்தில் என்ன செஞ்சாரு? திருமாலே விடைவானமாக ஆனார். எப்போ? முப்புறம் தள்ளி நிறுத்த அந்நாளில் இடவமாக தாங்கினான் திருமால்தான் சாளரோ அப்படின்னு திருவாசகத்தில் சொல்வது இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவரே என்ன செய்கிறாரு? முப்புறம் எரிக்கும் போது திருமாலே விடைவாகனமாக வருகின்றார். அதில் சிவபெருமான் அவன் வந்து வருகின்றான். அப்படிப்பட்டவனே அப்படின்னு சொல்றாரு. எவ்வுயிருக்கும் அன்னையும் அத்தனுமாக நிலத்தின் தண்ணிய அருளே எல்லா உயிருக்கும் தாய் தந்த யாரு? இந்த பிறகு நமக்கு அப்பா அம்மா தெரியும். இந்த பிறகுல எங்கள் அப்பா பேர் கணேசங்க, எங்கள் அம்மா பேர் சோழனுங்க, ரைட்டு. முற்பிறவியில் பாட்டை பேர் யாவும் இருக்குங்க, அவர் பேர் குப்பையாண்டி, அதுக்கு மனைவி வந்து முத்தம்மா அப்படின்னு நம்ம ஒரு 2 பிறவி கணிப்போம், இல்லை 3 பிறவி கணிப்போம். அதுக்கு முன்னாடி தொன்று தொட்டு எத்தனையோ கோடி காலத்தில் நமக்கு தாய் தந்தையில யார் வரா அப்படின்னா தொடர்ந்து நின்ற தாயானை. யார்? சிவபெருமான் தான் தொடர்ந்து ஒவ்வொரு பிறவிலும் தாயாக வருபவர் சிவபெருமான். வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுரதிங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் செய்யானை தென்கூட திரு ஆளவாய சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் நானே என்று சுவாமி தொடர்ந்து நின்ற தாயான். யாரு? இன்னொரு பட்டத்தில் வரு தொடர்ச்சியை அப்படிவார். தொடர்ச்சியை மறந்திராரே துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராரே ஐந்தெழுத்து ஓதிலின் அரண்களுக்கு அன்பு அது ஆகும் அப்படிவாரு. தொடர்ச்சின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தொடர்ச்சியாக சிவபெருமான் தான் தாயும் தந்தையுமாக வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் நினைப்போம் இந்த தாய் தான் தந்தையார் தான் நமக்கு உண்மையான தாய் தந்தையார் அப்படிதான் நினைக்க தோணும், அப்படிதான் நினைப்போம். ஆனால் உண்மையிலே நமக்கு தாய் தந்தையார் சிவபெருமான். ஆனால் அதனால தான் சொன்னார், பால் நினைந்தூட்டும் தாயும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வொலி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தம். இந்த தாய்க்கு என்ன தெரியுமா இருக்கும் உங்களுக்கு? இந்த தாய்க்கு உயர்ந்தவங்க தான் இல்லைன்றதில்ல, நம்ம இருக்கிற தாய் வந்து உயர்ந்தவங்க தான். ஆனாலும் இந்த தாய்க்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வரும், வளர்ந்து நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த தாய்க்கு. இந்த இப்போ இருக்கிற தாய் சிவபெருமானுக்கு அந்த இது கிடையவே கிடையாது. என்ன பண்ணாலும் அவர் வாட்டு இருப்பார், அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் வாழ்ந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார், வயதாலும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படியப்பா சரிப்பா அப்படின்னு விட்டுருவார் சாமி. அவரை யாரும் எதுவும் கேட்கவும் முடியாது சாமியை. அவர் எல்லா உயிர்த்தையும் கூட ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பார். ஆனாலும் இயல்பாக பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பார் சிவபெருமான். அப்படி
இயல்பாக பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பார். நாம் நினைச்சோம் அண்ணே தம்பி அப்படின்னு உருவோம். ஆனால் சாமி நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் நம்மள மாதிரி உருவ மாட்டார். சாமி நம்ம கூட தான் இருப்பார். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பார். நாம் பாசத்தோடு பிணைஞ்சு எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுமோ அன்பு செலுத்தி, என் பையன் இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாதுங்க, என் பொண்ணு இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க அப்படிமா வெண்ணியா சார் சரி என்னால் இருக்க முடியாதுங்க, என் பொண்ணு இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க. எங்கே நீ என் கண்ணுக்கு முன்னாடி நான் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பாதுகாத்துருக்கேன் என் குழந்தைய. அப்படி தான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டூருக்கு வரீங்களான்னு கேட்டேன். வரேன். வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, என் பிள்ளையை விட்டுட்டு வரணும், அதுதான் பாரு. உங்கள் பிள்ளையை சேர்த்து கொடுத்தவங்க இல்லை சார், நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைய. அவனெல்லாம் வேண்டாம், அவன் வீட்டிலே இருக்கட்டும். அப்போ நீங்கள் வாங்க. இல்லை அவனை விட்டுட்டு என்னால் வர முடியாது, அப்போ நீங்கள் இருங்க, அடுத்த பார்ப்போம் அப்படின்னு அவ்வளோதான். அவன் மாதம் விட முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிள்ளைய வந்து இந்த நாள் ஸ்டேட்டஸில் போட்டேன். ஸ்டேட்டஸில் ஒரு இது போட்டேன். இல்லை சூடாக குடிச்சிட்டே பேசினா என்ன அது இது ஸ்டேட்டஸில் நம்ம வச்சுருந்தேன். ஒரு சின்ன பிள்ளைலாம் பாடுற மாதிரி உடனே ஒரு ஃபோன் போட்டு இதெல்லாம் எங்கே நடக்கு, இந்த கிளாஸ்லாம் எங்கே நடக்கு, இந்த மாதிரி திருநாவுக்கரசர் தேவார பாடசாலை சேலம் பக்கத்தில் இருக்குது, கள்ளக்குறிச்சியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படியா, இங்கே இல்லையா அப்படின்னாங்க. இந்த ஊர்லாம் இல்லை, நம்ம வேணும்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு. இல்லை இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. ஏன் உங்கள் பிள்ளைய அங்கே போய் சேர்த்துட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை சார், என் பிள்ளைய நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி ரைட்டு, அப்போ நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா பாசங்கள் அந்த அளவுக்கு இணைப்பாக இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்துட்டோம்னாலே ஆனால் சிவபெருமான் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம பாசத்துக்கு அவர் அடிக்குவாங்க, கூடயே தான் இருப்பார், எல்லாமே செய்வார், கண்டு காட்டுவார். பொருளை என்ன செய்வார், கண்ணுக்குள் இருந்து ஒளி போன்று இருந்து பிற பொருளை காட்டுவார், தானும் காண்பார். ஆனால் துன்பம்லாம் யாருக்குன்னா நம்ம உயிர்களுக்கு தான், சிவபெருமானுக்கு. இப்போ இதை எது போல தெரியுது அவங்களுக்கு? இப்போ நம்ம உயிர் கூட இருக்கார் சிவபெருமான் இருக்கார், நம்ம உயிர் கூட இருக்கு. ஆனால் தப்பு செய்கிறது உயிர் செய்தால் சாமி செய்கிறாராம். சுதம் சொல்கிறாரு, பக்தியும் அடிமையும் கைவிடுவான் பாவியன் பொத்தின நோய் அதிர்தனை பொருளறிந்தேன் போய் வருகிறேன். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே அப்படிம்பாரு. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகிம்பாரு. நான் செய்கிற தப்புக்கெல்லாம் சிவபெருமான் கூடயே இருக்காரு அப்படிங்கிறாரு சுந்தரம் தன்மை சொல்றாரு. ஆனால் செய்வது யாரு? உயிர் தான் செய்யும், சாமி செய்ய மாட்டார். ஆனால் கூட இருக்காரு, உடனே இருக்காரு. நான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி இருக்காரு. ஆனால் என்ன இங்கே ஒரு குற்றம் வருது அப்படின்னா, உயிர் செஞ்சால் அதுதான் அனுபவிக்குமே தவிர இறைவன் அனுபவிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்படின்னா, அவர் எல்லாமே இயல்பாக பாசத்திலிருந்து நீக்கி இருக்கக்கூடிய பெருமாள். குற்றம் புரிவதை உயிர் தான் செய்யும், சாமி எந்த குற்றம், ஏன்னா அவர் எல்லாமாவும் இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் குற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. குற்றம் செய்வது உயிர்கள் ஒன்று தான் செய்யும். ஒன்று செய்வானும் செய்வினையும், ஒன்று செய்கின்ற வினை ஒன்று இருக்குது, அதை செய்யக்கூடிய உயிர் இருக்குது, அதை ஊட்டுகின்ற இறைவன் ஒன்று உண்டு, அதுக்குரிய பயன் ஒன்று உண்டு. இந்த நாடு தான் எப்பயுமே இந்த உலகத்தில், அந்த நாடு தான் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். இந்த நாடு தான் விதித்த பொருள் மெய்வகையால் அப்படின்பாரு சைக்கிளசர். இந்த நாடு தான் எப்பயுமே இருக்கும். இதை தவிர வேறு எதுவுமே எங்கிட்டு மாறி போகவே முடியாது. அப்போ செய்வது எது? உயிர். வினையை ஊட்டுவது யாரு? இறைவன். இறைவன் தான் அந்த வினையை வாங்கி நீங்கள் வாட்டு தப்பு செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய தப்பு செஞ்சுட்டே போயிட்டு இருக்கீங்க. யார் ஊட்டுவாத? இப்போ நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்கிறான், அவனுக்கு தண்டனை எப்படி கிடைக்கும்? அது யாருக்கு கூட்டுவிப்பா? சுவாமி தான் கூட்டிவிப்பார். நம்ம கண்ணு முன்னாடி அழிவிப்பாங்க. நமக்கு நிறைய ஒருத்தர் துரோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணு முன்னாடி சாமி காட்டுவார். பாருப்பா, உனக்கு என்ன துன்பம் வச்சேன், என்ன வேதனை போடுறான் பாரு அப்படின்னு காமிப்பார். கண்ணு முன்னாடி நமக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். எந்த உயிரும் நாம் துன்பப்படணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு துரோகமே பண்ணட்டும், ஒருத்தவங்க துரோகம் பண்ணால் கூட நாம் செய்த வினை என்று நினைக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த உயிர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். சாமிகிட்ட வேண்டணும். எப்படி வேண்டணும்? சாமி எனக்கு என்ன துன்பம்னாலும் வரட்டும் சாமி, அவனால் எந்த துன்பம்னாலும் வரட்டும், ஆனால் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி அப்படின்னு சாமி. இது அவங்களுக்கு
இதுதான் உண்மையான பக்தியின் அடையாளம் எது அப்படின்னா, பிற உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்ட யார் வெட்டுறாங்களோ அவங்க என்றைக்குமே இன்பமாக இருக்கும். இதுதான் முக்கியம். அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? எனக்கா நீ துரோகம் பண்ணுற, உன்னைய சாமி கேட்குறாரா இல்லையான்னு மட்டும் பாரியா. நீ பாரு, என் கண்ணுக்கு நீ அனுபவிக்க தானே போகிற, பாரு அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. இதாக விட்டு இப்போ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு நாமளே ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? துன்பம் பண்ணுவோம். நாம் துன்பப்பட்டால் நல்லா இருக்குமா? அதே போல் பிற உயிரும் துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மையான பக்தி. பிற உயிர் துன்பப்பட்டு அதில் நாம் இன்பம் காணணும்னா என்ன ஆயிரும்? பிற உயிர் எப்படி இருக்கணும்? இன்பமாக இருக்கும். பிற உயிர் இன்பம் அடைய செய்து நாம் அதில் இன்பம் காண வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. பக்தியின் அடையாளம் எது? பிற உயிர் இன்புற்று நாம் அதில் இன்பம் காண வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை தான் சிவபெருமான் விரும்புகிறார். இப்படி பக்தி செய்ய மாட்டானா அப்படின்னு ஏங்குறாரு. அதனால தான் நாயன்மார்கள்ல அதனால்தான் என்ன செஞ்சாரு தெரியுது, அவருக்கு தெரியுது. கையில் படைக்கிறந்த புத்தக கவலி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் உண்டு புகுந்திரன் முத்தநாதன் அப்படின்னு யார் என்ன செய்கிறாரு? மெய்ப்பொருள் நாயனார் கதையில் அந்த முத்தநாதன் என்ன பண்ணுறாரு? கோழியாக வேஷம் போட்டுக்கொண்டு உடம்பெல்லாம் வெய்யலாம் நீர் பூசி வேணிகன் முடித்து கட்டி கையில் படைக்கிறந்த புத்தக கவலி ஏந்தி மைபொதி விளக்கை என்ன மனதில் கருப்பு வைத்து மனத்தில் பூரா எப்படி அந்த விளக்கினுடைய திரியில் எப்படி கருப்பாக இருக்கோ, வெளியில் பிரகாசமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? கருப்பாக இருக்குது அந்த திரியில். அதுபோல் வெளியில் வந்து பிரகாசமாக திருநீர் பூசிட்டு உள்ளே பூரா மனசில் பூரா வஞ்சகம், எப்படியாவது நாயனாரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற விருப்பம். அதோடு தான் வந்தார். புத்தகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு வந்து உங்கள் சிவபெருமான் அப்படின்னாரு. எப்படி சொன்னார்? அதுலேயும் தெரிஞ்சு போச்சு. அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் திருநீர் பூசியிருக்காரு. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. உங்கள் சிவபெருமான் அருளி ஆகமத்தில் நான் ஒன்று எடுத்து விளக்கம் சொல்ல போகிறேன் அப்படின்னாரா? அப்போயும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி ரைட்டு, எல்லாம் சிவபெருமான் திருவருன்னு அவர் வாட்டு கம்மன் இருந்தார். விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். உடனே என்ன செய்யார்? தான் நினைந்த பரிசையே செய்தார். சேக்கில அந்த இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னா, என்ன நினைச்சு வந்தாரோ தான் நினைந்த பரிசையே செய்தார் அப்படின்னு பெரிய புராணம். நம்ம அளவில் என்ன செய்வாங்க? இந்த கொண்டு தாங்க. யார் கொண்டு வந்தா? நீ உங்கள் வீட்டில் கொண்டு வந்தீங்களா? வீட்டில் கொண்டு வந்தீங்க. நீ கொண்டு வரல, அதனால் அவங்க செஞ்சுட்டாங்க. அது சரி பண்ண, அதனால் உன்னை கொண்டு வாங்க. எத்தனை நாள் குடிப்போம் பண்ணா என்ன? எத்தனை தடவை கொடுத்தாலும் முடிச்சுட்டே இருப்போம். சாப்பாடு வேண்டாம் சொல்லிடுவாங்க. டீ மட்டும் வேண்டாம், சொல்ல மாட்டாங்க. வீட்டுல இருந்து கிளாஸ்ல டீ போவோம் அண்ணனுக்கு, அங்க போன் பண்ணி கேட்டா கடையில இருக்கு அப்படிப்பாங்க. சரி என்ன அப்பையும் தெரியுது, அவருக்கு தெரியுது. ஆனாலும் என்ன செய்யும்? நெற்றியில் திருநீர் பூசி இருப்பதனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நான் தான் நினைந்த பரிசே செய்தார் அப்படின்னாரு. நாமனா இப்போ நம்மளால கவிதை எழுத சொன்னோம்னா எப்படி எழுதுவாங்க? கையில் கத்தியை எடுத்தார், சதக் சதக் என்று குத்தினார், சொலுக் சொலுக் என்று ரத்தம் வந்தது. அப்படிதான் எழுதுவாங்க. ஆனால் நாயன்மார்களுக்கு எப்படி எழுதுவாங்க பார்த்தீங்களா? பெரிய புராணத்தில் கொஞ்சம் கூட அந்த மாற்றம் இல்லாமல் தான் நினைந்த என்ன காரணத்தோடு வந்தாரோ அந்த காரணத்தை அப்படியே முடித்தார். தான் நினைந்த பரிசே செய்தார் அப்படின்னாரு சேக்கிரசன். அதுபோல் அந்த நாயனார் வீட்டினாரு. அப்பயும் உயிரை கையில் பிடிச்சி நிற்காரு. எதிரி வஞ்சகம் தான் பண்ணுறாரு, குத்திட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எதிரி என்ன சொன்னார்? அவனை ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னாரு நாயன்மார். மெய்ப்பொருள் நாயனார் உடனே மெய்க்கா பண்ண விட்டு ஊர் இல்லையில் கொண்டு போய் விட்டு வந்துரியா அப்படின்னாரு. அவன் வாழை எடுத்துட்டு வெட்ட போகிறான். அவனை வெட்டிடாத அப்படின்னாரு. ஏன் அந்த நேரத்தில் விட்டு அவனுக்கு துன்பம், அந்த உயிருக்கு துன்பம். அப்போ என்ன செய்யக்கூடாது? அந்த உயிருக்கு நம்ம துன்பம் இழைக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுதான் நாயன்மார்கள். அதனால் சிவபெருமானுடைய அருளை அவர்கள் பெற்றார்கள். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் முன்னாடி யாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது? துன்பம் இழைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும்னே கண்டுகிட்டே இருக்கணும் சாமி. எல்லா உயிரும் இன்புற்றிற்கு நெய்ப்பது என்று வேறென்றும் நெய்ந்தறியன் பராபரமே அப்படின்பாரு தாய்மான சொல்றேன். இப்போ நமக்கு எவ்வளோ நாளும் தீக்க சேர்க்கணும், நம்ம அதை தாங்கிடுவோம். ஆனால் அந்த உயிருக்கு என்ன இது ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா
நம்மளை எங்கே கொண்டு வைப்பார் சாமி? சீலை கொண்டு. நமக்கு துன்பம் வராது. நாம் எப்படி பிற உயிர் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போல் சிவபெருமான் நம்மளை இன்புற்று இருக்க வைப்பார். பிற உயிர் நம்ம துன்பப்படணும்னு நம்ம நினச்சோம்னா யார் துன்பப்படுவா? அவங்க இன்பமாக இருப்பாங்க, நாம் துன்பப்படுவோம். புரியுது அவங்களுக்கு? அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த நிலையிலும் பிற உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. பெருமானே பெருமானே எந்த உயிர்களுக்கும் எல்லா உயிரும் சந்தோஷமாக இருக்கும். எந்த உயிருக்கு வேதனை வரக்கூடாது, எந்த உயிருக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். நினச்சா எவ்வுயிரும் காக்கவோ ஈஸ்வரன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ அப்படின்னு நாம் என்ன செய்வோம்? நாம் ஒரு இன்பமாக இருக்கும். நாம் இன்பமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் யார் கையில் இருக்குது? அப்போ பிற உயிர் என் கண்ணுக்கு முன்னாடி நீ அனுபவிக்கிறியா இல்லையான்னு பாரு. அணி எனக்கு என்ன துரோகம் பண்ண உடனே அந்த சாமி கேட்கும், உடனே அந்த சாமியே கேட்கும். என்ன செய்வோம்? தொம்சம் பண்ணி அவன் வார்த்தையாலே திட்டி என்ன பண்ணிடுவான்? ஒரு வழி பண்ணிடுவான். ஆனால் கடைசி துன்பப்படுவாரோ இவங்க தான் துன்பப்படுவாங்க. யார் சாபம் போட்டாங்களோ அவங்க தான் துன்பப்படுவாங்க. அதனால் என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் சாபம் விடக்கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். புரியுதா? அதே போல தான் என்ன செய்யணும்? இப்போ எல்லாரும் வந்து சாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க. யாருக்காக முறையிட்டாங்க? அந்த நக்கிறதுக்காக எல்லாரும் வந்து முறையிட்டு, சாமி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பெருமான் யார்? சிவபெருமான். உமது பாடலை பிழை என்ற தந்தையினாலே நீர் நெற்றிக்கண்ணை திறந்து அதன் வெம்மையில் அதன் குற்றாமரை வாயில் விழுமாறு செய்து. சாமி நீ நெற்றிக்கண்ணை வச்சு அவரை எரிச்சிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா பெரும் கருணை கூர்ந்து இப்பிழையை பொறுத்தருட வேண்டும் என்று குறையிருந்து வேண்டினார். யார்? அவரெல்லாம் குறையிருந்து வேண்டும். அந்த புலவர்கள்லாம் வந்து சாமியிடம் பாடி வேண்டும். உடனே அப்பொழுது சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மையாரோடு எழுந்தருளி வந்து நக்கீரன் அழுந்தி கிடந்த பொற்றாமரை பொய்கையின் கரையில் அருகு வந்து உடனே சாமி வந்தவர் புலவர் கூட்டத்துள்ளே நின்று கொண்டு முன்னர் அலற்கண்ணால் நோக்கியவர். முதல்ல சாமி எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல அலல் கண்ணா நெருப்பு போன்ற கண்ணை காமிச்சாரு. இப்போ என்ன கண்ணை காமிச்சாராம்? அருள் கண்ணை காமிச்சாராம். முதல்ல என்ன கண்ணை காமிச்சாரு? அலல் போன்ற கண்ணு. இப்போ அருள் கண்ணால் நோக்கினார். யார? நக்கிறது. அலல் கண்ணால் நோக்கியவர் அருள் கண்ணினாலே நோக்கி அருளினார். சிவபெருமான் அருள் அவர் பார்த்து காட்டினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை காண முடியுமே தவிர நாம் அறிவை கொண்டு அவரை நாம் காண முடியாது. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் எண்ணி நல்லான் ஒப்புடை நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லான் இப்படி என் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணாதே. அவன் அருளால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை காண முடியும். சாமி எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியுமா? அவர் உருவம் கிடையாது. சாமி உருவம் இருக்கா? சிவனுக்கு உருவம் கிடையாது. அவர் பார்த்து உருவத்தை காட்டினா தான் உண்டு. ஆனால் இருக்குது, உருவம் இருக்குது, அருவம் இருக்குது, அருவுருவம் இருக்குது, அதை கடந்த சொருவமும் இருக்குது. அதான் ஒரு உருவமும் இல்லைனாரு. மைப்படிந்த கண்ணாடும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் எண்ணி நல்லான் அவன் எண்ணதற்கு எட்டாதவர். நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எண்ணி நல்லான் ஒப்புடைய நல்லா அவனை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்லவும் முடியாது. ஒருவனும் அல்லன் அவர் ஒருத்தரும் கிடையாது. ஓர் ஊரனும் அல்லன் அவருக்கு ஒரு ஊரும் கிடையாது. எல்லா ஊருமே அவர் ஊர். யார் ஊர் யாவரும் கேட்டீங்க அவர் எல்லா ஊருமே ஏது அவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். இந்த பாட்டை படிக்கிறோம்ல, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசலோர் எம்பாவாய். அவருக்கு எந்த ஊரும் கிடையாது. எல்லா ஊருமே அவர் ஊர். ஓர் உருவமும் இல்லை. அவருக்கு உருவமும் கிடையாது. ஓர் உருவமும் இல்லை. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவர் என்ன நிறத்தில் இருப்பார் என்ன வண்ணத்தில் இருப்பாருங்கிறது யாருக்கு தெரியும்? அவர் பார்த்து கட்டினா தான் உண்டே ஒழிய நம்ம அறிவுக்கு உண்டு சிவபெருமானை பார்க்க முடியாது. அவன் அருளே கண்ணாக காணி என்றால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவாங்க. இறைவனை நாம் என்ன செய்ய முடியாது? நாம் பார்க்க முடியாது. அவன் அருள்கண் நோக்கினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவரை நாம் பார்க்க முடியும். உணர்படத்தில் ஒரு இது அப்போஸ்தலர்கள் அழகாக சொல்லுவார். திருக்கண் அருள் நோக்கினால் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அப்படின்னு. அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரிய நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. சிவபெருமான் பார்த்து அருளுக்கு நோக்கலைன்னா நாம் இப்படி வந்து வழிபாடு செய்ய முடியுமா? நமக்கெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு?
அருள்கண்ணை நோக்கி இருக்காரு. அதனால தான் நம்ம இங்கே வந்து புராணம் கட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம இந்த அருள்கண்ணு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நாம் எங்கே இருப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அங்கே போய் என்ன செய்வோம், உட்காந்து பாட்டு. இப்போ சிவனுடைய அருள்கண் இருப்பதனால எங்கே வந்திருக்கோம், கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிடுச்சு. இதுலேருந்து தெரியுதா சிவபெருமான் நம்மளை எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாம் தெரியுதா? யாருனாலும் லைக் பண்ணிட்டுங்க, ஆனால் யார் நம்மளை லைக் பண்ணணும், சிவபெருமான் தான் நம்மளை நோக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் அருட்பார்வை இருந்தாலே போதும், நம்ம என்ன செய்யலாம், நம்ம மேன்மை அடைக்கிறதுக்கே வரும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வருதா, நம்மளை சிவபெருமான் விரும்புகிறாரா விரும்பலையா, நம்ம வழிபாடு செய்கிறது கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறத நமக்கு தோணும். ஆனால் நம்ம சிவபெருமானை பற்றி என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு சிவபெருமானுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னா எல்லாராலையும் இறைவனுடைய புகழை கேட்க முடியாது. 5 நிமிஷம் உட்கார முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, 5 நிமிஷம் சிவபெருமானை பற்றி புகழை கேட்க யாரும் உட்காரவே மாட்டாங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் இந்த வந்துடுறீங்க அப்படி ரசிச்சுருவாங்க, எச்சு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகம் போகும். அப்படி இறைவனை பற்றி கேட்பதற்கு இங்கே காலங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா போக வாழ்க்கை, முழுக்க போக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப அதிசயமானது. அந்த அதிசயத்தை நமக்கு சிவபெருமான் கொடுத்துருக்காரு. இப்போ வேற ஒன்றுன்னா மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, இயக்கிமாறு 64 வரை எண்குணம் செய்த ஈசனே அப்படிம்பாரு. இயக்கிமாறு ஒரு 64 பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, போக உலகம், சொற்கலோகம். எப்படிப்பட்ட உலகம், எந்த நேரம் இன்பத்தையே அனுபவிக்கின்ற உலகம். அங்கே வந்து வழிபாடுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு போக வாழ்க்கை, சொற்கலோகம். நான் சொற்கலோகத்தில் போய் சுகமாக இருக்கணுங்க அப்படிங்காங்கல்ல, அப்படிப்பட்ட உலகத்தில் போய் வாழ்கின்ற தேவர்கள் அதில் ஒரு 64 பேர் சிவபெருமான வழிபாடு செஞ்சாங்க. பாருங்கள், எல்லாருக்கும் அந்த அறிவு வரல. அந்த 64 பேருக்கு மட்டும் என்ன வந்துச்சான், சிவபெருமான வழிபாடு செஞ்சு உயிரை வேண்டும் என்கின்ற விருப்பம் வந்ததுனால சிவபெருமான் அந்த 64 பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணார், அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார், என் குணத்தை பதிய வைத்தார். நமக்கு சைவம் என்ன சொல்லுது, முக்தினா என்ன சொல்லுது, சிவபெருமானுடைய எண்குணத்தை பதிய வைத்தல், அதுதான் முக்தி. அது எண்குணம் செய்த ஈசனே, இயக்கிமாறு 64 வரை எண்குணம் செய்த ஈசனே, மயக்கமாயதோர் மும்மலப்பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்ட துய்மலர்கள் தந்தனை கயக்க வைத்தடி யார்முனை வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, திருக்கழுக்குன்ற பதியம். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த போக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க 64 பேர் மட்டும் சிவபெருமான் வழிபாடு பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ அதே மாதிரி தான். இப்போ இந்த வாழ்க்கை எப்படின்னா, இந்த சொற்கலோக மாதிரி தான். நம்ம எந்த நேரமும் டிவி, செல்ஃபோன் இப்படி மீடியாக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த நிலையிலையும் நம்ம சிவபெருமான் வந்து நம்மளை வழிபாடு பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம். அப்படி வந்து நம்ம வழிபாடு செஞ்சால் சாமி நம்மளை விட்டுவார். கண்டிப்பாக உதய மாட்டார். அவர் கருணையுமா கடல், அவர் கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாகி, அவர் கருணையே உருவமாகிய பெருமான் நம்மளை வந்து விடவே மாட்டார். கண்டிப்பாக மென்மேலும் நம்ம என்ன செய்வார், கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் புகழை கேட்க கேட்க செவிகால் கேள்வின்களும் சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் என்ன சொன்னார், எப்பயாவது ஒரு தடவை மட்டும் தெளிப்பா அப்படின்னு சொன்னாரா, எப்பயாவது ஒரு தடவை சிவபெருமான் போல கொஞ்சம் கேட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னாரா, என்ன சொன்னார், எப்போதும் சிவபெருமான் போல கேட்டுக்கிட்டே இருக்கு, போய் உனக்கு இது அப்படின்னா நீ என்ன செய்ய முடியும், கடை தர முடியும் போ அப்படின்ட்டார். யார், அப்போ சொல்லுங்க, எப்போதும் சிவகால் கேள்வி. அதனால் இந்த வாய்ப்பை நமக்கு சிவபெருமான் நமக்கு வழங்கியிருக்கார். சரி, அப்படி அருள்கண்ணால் நோக்கிய பெருமான் இப்போ என்ன செஞ்சார், அருள்கண்ணால் நோக்கினார். உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அருள்கண்ணால் நோக்கினதுமே உடனே நீரில் மூழ்கி கிடந்த நக்கீரன் தன்னுடைய பொறிபுலன் கரணமெல்லாம் சிவபெருமானுடைய அவரது பெரும் கருணை கடலில் ஆழ்ந்து அழிதல் இல்லாத அன்பு வடிவமாக மாறினார். உடனே என்ன செஞ்சார், அவர் அருட்காட்பட்டதுமே அவர் என்ன அன்பு வடிவமாக மாறினாராம். யார், நக்கீரதேவன். இப்போ எல்லாம் ஆயிடுச்சு, அவருக்கு அந்த ஆணவம்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே அப்படின்னாரு. இப்போ அதெல்லாம் இப்போ அடங்கி போயிடுச்சு. ஏன், சிவபெருமானுடைய அருட்கண் பட்டதுனால ஆணவமனம் வெளியடையாச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, என்ன மிஞ்சி ஆளு உண்டாயா உலகத்தில் அப்படின்னு நெஞ்சு நிமிந்துட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க, வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன், அடங்கிடுவாங்க. அப்புறங்க அப்படின்னு பணிவ ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவர் அருட்பார்வை பட்டதுனால என்ன ஆயிடுவாங்க, அப்படியே அன்புடியமாக மாறிடுவாங்க. அப்படி தான் சாமி என்ன பண்ணார், ஆணவத்தில் இருந்தார், இப்போ அன்புடியமாக மாற்றினார். உலக மாதாவாகிய ஞான பூங்கோதை அம்மையாரின் கூந்தலுக்கு பழுது சொல்லிய கொடிய நாவின் குற்றத்தை இறைவர் பொறுப்பரை அன்றி வேறு யாவர் பொறுப்பர். உமையுடைய கூந்தலையே என்ன சொன்னார், இயற்கை மனம் இல்லைன்னு சொன்ன அவரை வந்து சிவபெருமானை தவிர வேறு யாரும் பொறுக்க முடியும்.
அவர் குற்றம் சொன்னது தப்பு தான். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணார், அப்படி கொடிய நாவினால் சொன்னதுனால அந்த அதை கூட சாமி என்ன பண்ணாராம், மன்னிச்சு விட்டாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஏன்னா அந்த கற்றதினுடைய ஆணவம் அப்படி இருந்துச்சு. வேறு யாவர் பொறுப்பர் என்று கருதி திரு காலத்தியப்பர் மீது அவருக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச பெருமான் யாருன்னா காலத்தியப்பர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காலத்தியப்பரும் ஞான பூங்கோதையார் தான் அவருடைய ஃபேவரட்டான சாமி. நமக்கு ஃபேவரட்டான வைத்தியநாத சாமி, சிவகாம்பல், சகசிலிங்க சாமின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி அவருக்கு என்னது காலத்தியப்பர். ஞானசம்பந்த பெருமானுக்கு யார், சீர்காழி பெருமான் தோணியப்பர். திரு நாவுக்கரசர் பெருமானுக்கு யார், திரு அதிகை விரட்ட பெருமான். சுந்தரம் சாமிக்கு யார், திருவாரூர் பெருமான் தியாகராஜர். மாணிக்கவாசருக்கு யார், திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை ஆட்கொண்டு அங்கே தான் எந்த நேரம் எங்கே போனாலும் திருப்பெருந்துறை பற்றி தான் படிப்பார். ஏன்னா அங்கே தான் தடுத்து ஆட்கொண்டார் சாமி. அதனால் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில் திருப்பெருந்துறை. அதுக்கு தான் நம்ம சனிக்கிழமை நைட்டு கிளம்புறோம். சரி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கோயில் இருக்கும். அதே மாதிரி சேக்கிலா சாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம் அந்த கோயில். அப்படி இவருக்கு திரு காலத்தியப்பர் மேலே ரொம்ப விருப்பம். உடனே என்ன செஞ்சாராம், அந்த சாமி அருட்கள் நோக்கினதும் இவருக்கு உடனே காலத்தியப்பரை நினச்சி கைலைக்கு இணையானது தென் கைலை என்று போற்றப்படுவது காலத்தியமலை, அதை நோக்கி பாடல் பாடினார். யார், நக்கீரதேவன். அந்த பாட்டில் சொல்கிறார்ல, இந்த பாட்டில் நம்ம நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய பெண்பாவில காவியங்கையிலை மேல் இருந்த பெண்பாக கேட்டினேன் பெற்று. அந்த பாட்டில் சொல்கிறாரு, கைலை பாதி காலத்தி பாதி. நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறியாது, சொல்லும் பொருளுமா தூத்தெரியுமா, சொல்லும் பொருளுமே தூத்தெரியும் நெய்யுமா, நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்காவியன் கைலை மேல் இருந்த பெண்பாக கேட்டினேன் பெற்று அப்படின்னு பாடுவார். இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ திரி இருக்குது அப்படின்னா அதுக்கு எது வேணும், நெய் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அது விளக்கு எரியும். அதுபோல் சொல்லு மட்டும் இருந்தால் போதாது, சொல்லுக்கு மூலமாக இருக்கக்கூடியது பொருள். அதாவது பொருளாகிய நான் சொன்னால் தான் என்ன செய்ய முடியும், எந்த ஒரு பொருளையும் நாம் உணர முடியும். அதுபோல் இது என்ன செய்யும், விளக்கு புற இருளை நீக்கும். அதுபோல் நாம் பாடுகின்ற அந்த சொல் இருக்கு பாருங்கள், அது அக இருளை போக்கும் என்று இந்த பாடலில் யார் சொல்கிறா, நக்கீரதேவனார் பாடலில் சொல்கிறார். கைலை பாதி காலத்தி பாதி. முதல் பாட்டு என்ன பாட்டு சொன்னார் பாருங்கள், சொல்லும் பொருளுமா கூத்திரியும் நெய்யுமா, நல்லிடிங்கில் என்னுடைய நாவாக சொல்லறிய பெண்பாவில காவியன் கைலை மேல் இருந்த. கைலை மலை கொடுத்துறாரா. ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா எந்த பாட்டில் முடிக்காரோ அதுலேருந்து தொடங்குவார். இயற்கையிலே மேலிருந்த பெண்பாக கேட்டினேன் பெற்று அப்படின்னு முடிச்சுட்டு பெற்ற பயன் அந்த முடிகிறதுலேருந்து தொடங்குவார். அந்தாதி மாதிரி பாடியிருப்பார். பெற்ற பயன் அதுவே பிறந்தியான் கற்றவர்கள் ஏற்றும் சீர் காலத்தை எட்டி கொற்றவருக்கு தோளாக தாடரவும் சூழ்ந்தறிந்த அம்மானுக்கு ஆளாக பெற்றேன் யான் அடைந்து உள்ளது. வரமாவதெல்லாம் அதில் காலத்தின் வருதா, முதல்ல கைலைன்னு வந்துச்சு, ரெண்டாவது பாடலில் காலத்தின் வரும். வரமாவதெல்லாம் வடகையிலை மண்ணும், இதில் கைலைன்னு வருதா. அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பெற்ற பயன் இல்லை மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே கற்றவர்கள் ஏற்றும் காலத்தின் நெற்றிக்கண். காலத்தின் வருது பார்த்தீங்களா, முதல்ல கைலைன்னு வந்துச்சு, ரெண்டாவது காலத்தி. இப்படியே இந்த பாட்டை படிச்சுப்பார். 100 பாட்டு, கைலை பாதி காலத்தி பாதி, இதில் ஒரு பாட்டு இதில் ஒரு பாட்டு, இப்படியே படிச்சுப்பாரு. அந்த 100 பாட்டை நீங்கள் பாடி பாருங்கள், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வரமாவதெல்லாம் மடகையிலே மண்ணும் பரமாவும் பாதார விந்தம் சிரமாற பெண்பாக கேட்டின் பெற்று பெற்ற பயன் மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே கற்றவர்கள் ஏத்தும் சீர் காலத்தின் நெற்றிக்கண் ஆறா அமுதின் திருநாமம் 5 எழுத்தும் சோறாமல் எப்போதும் சொல்லு. முதல்ல ஏற்கனவே சொன்னோம்ல, 5 எழுத்தை எப்படி சொல்ல சொன்னார், ஏற்கனவே நம்ம சொன்னோம். எந்த நிலையிலும் சொல்லலாம், நமச்சிவாயத்தை எந்த நிலையிலும் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல இன்றைக்கி அந்த பாட்டு தான் சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறாரு நக்கீரதேவன், என்னாரு, நீ 5 எழுத்தை சோறாமல் எப்போதும் சொல்லுன்ட்டு, நீ எப்போதும் 5 எழுத்து நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ திரு நாவுக்கரசர் என்ன சொல்வார், 5 எழுத்து சொல்லும்போது துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்திடாதே 5 எழுத்து ஓதிலும் அரண்களுக்கு அன்பு அது ஆகும். நீ காலை மாலையும் 5 எழுத்து சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் சமையல் சுத்தம் சமையல் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி நீ மதியம் சேர்த்து சொல்லு அப்படின்னாரு, நண்பகலும் சொல்லு அப்படின்னாரு. ஞானசம்பந்த பெருமான் வந்தார், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின்
நாள் தரும். நீ தினசரி நீ என்ன செய்ய, 5 எழுத்து சொல்லிக்கிட்டே இரு. தூங்கினாலும் சொல்லு, தூங்கி எழுந்ததுக்கப்புறமும் சொல்லு அப்படின்னாரு. நக்கீரர் வந்து என்ன சொன்னார், நீ எந்த நேரமும் சோறாமல் எப்போதும் சோர்வடையாமல் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டார். எப்போதும் சொல். 5 எழுத்த 6வது திருநாமம் 5 எழுத்தும் சோறாமல் எப்போதும் சொல். 5 எழுத்தை என்ன செய்யணுமா, எப்போதும் சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், தப்பிச்சு ஓட முடியும். ஏன்னா எந்த நேரத்தில் எவ்வளோ தவறு செய்கிறோம்னு நமக்கே தெரியாது. ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ கோடி வினைகள் நம்ம செய்கிறோம். 100 கோடி மாயைகள் தொடங்கின அப்படின்பாரு மாணிக்கம். அந்த அளவுக்கு வினையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும், நிறைய செய்கிறோம். அதெல்லாம் போகணும்னா 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது போகும். இல்லைன்னா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 5 எழுத்தை போகணும்ல, 5 எழுத்து சொல்லி என்ன செய்யணும், வினைகளை நாம் போக்க வேண்டும். சரி, அப்படி என்ன செஞ்சார், இந்த கைலை பாதி காலத்தி பாதை பாடினார். யார், நக்கீரர். எங்கிருந்து, பொற்றாமலை குளத்தில். உடனே சாமி அந்த பாமாலையை பாடினதுமே அடியாருக்கு திருவடியாகிய புனையை அருளி 7 வகை பிறவியாகிய கொடிய கடலில் இருந்து வீடு என்னும் கரையில் ஏற்றவல்ல அவ்விறைவன் அந்த அந்தாதியை திருச்செவிமடுத்து நேர் வந்து அணுகி அந்நக்கீரனை கையை பிடித்து கரையின் கண் ஏற்றினார். உடனே சாமி என்ன பண்ணாரா, அவர் கையை பிடிச்சி கரையேற்றிட்டார். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. கையிலே போய் காலத்தை பாடினதுமே அதை சாமி அப்படியே புகழ்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். செவிமடுத்து கேட்டானா சாமி. கேட்டதுமே உடனே அவருக்கு நம்ம ஆளுண்ட என்னென்னா, சிவருமனுடைய அருளை பெற வேண்டும்னா நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சிவருமனுடைய அருளை நீங்கள் பெற்றுடணும். இது அவனுக்கு ஏதாவது ஒரு என்ன விண்ணப்பம்னாலும் சரி, சாமிகிட்ட ஒரு போட்டி பாடணும்னா என்னப்பா செய்யணும் உனக்கு அப்படின்னு ஒரு சாமி. உடனே நாம் என்ன செய்வோம் தெரியுமா, சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க. சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க, பாட்டு பாடினா சிவர் மட்டும் என்ன வேணாலும் வாங்கிடலான்னு இருக்காங்க. நான் இன்னைக்கு நினச்சிருக்கேன், என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது. சாமிகிட்ட போய் சாமி கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா அதுக்கு ஒரு பிறவி, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் சாமிகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, போட்டி பாடிங்க. ஏன்னா இந்த பிறவி எதுக்குன்னா அவரை போட்டி பாடுவதற்கு தான். போட்டி பாடிக்கிட்டே இருங்க. ஆனால் சாமி நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். கொடுக்காத ஒன்றை போய் நம்ம என்ன செய்வோம், என்னை குடுன்னு போய் கேட்டோம்னா என்ன ஆகும், அதுக்கு ஒரு பிறவி கொடுத்துருந்தா போகலாம் அப்படின்னு அனுபவிப்போம் அப்படின்னு விட்டுருவார். ஒன்று கொடுக்காம இருக்காது, நல்லது தான் நடக்கும், நல்லது தான் சாமி செய்வார். நாம் ஒன்று கொடுக்காது, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் போய் கேட்குறது. அவர் சாமி ஒரு காரணத்துக்காக வச்சுருப்பார். இப்போ வேண்டாம்ப்பா, இப்போதைக்கு உனக்கு வேண்டாம், இப்போ உனக்கு ஒன்று துன்பு வரும், வேண்டாம், நான் அதுக்காக உனக்கு கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பார். எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தாலே கொடு அப்படின்னு சொல்லி சுற்றி சாமி விடுறதா இல்லை. உடனே சாமி பார்த்தாரு, நச்சு தாங்க கூட வந்து போட அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை கொடுத்துருவார். 25 வருஷம் கழிச்சு நேராக அந்த பிள்ளை இப்படி கையை பிடிச்சி இழுத்து கூட்டுருப்பான். கூட்டு வந்து நிப்பாட்டி, ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தா இருப்பான். இது அவனுக்கு என்னப்பா நீ தானப்பா கேட்ட, ஆண் குழந்தை ஒன்று கேட்டல அனுவி அப்படின்னு சாமி. இது அவனுக்கு நீ தானப்பா கேட்ட, ஆண் குழந்தை ஒன்று இல்லை அனுவி, நான் அன்னைக்கு அதுதான் கொடுக்காம இருந்தேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட, சரி அனுவின்னு விட்டுட்டேன் நான் அப்படிப்பாரு. அதனால் இந்த உலகத்தில் உள்ள பொருள் எந்த பொருளுமே சாமிகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி என்ன வரும், இன்பம் வரும் என்பதை உணர்ந்து சிவன் மட்டும் எதையும் கேட்காம வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் முழுதும் தருவோயினி வேண்டிய என் மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பறிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லார் வேண்டும் பரிசு உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பன்றேன்ட்டு சாமிகிட்ட என்ன செய்யணும், சாமி நீ பார்த்து என்ன செய்ய செய்ய சாமி, உனக்கு தெரியாதா எனக்கு தெரிய போகுது, இந்த அறிவுக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நீ பார்த்து செய்ய சாமி விட்டுட்டோம்னா சாமி என்னடா இவன் இத்தனை கோயிலுக்கு போனால் நம்மகிட்டே பொறுப்பு விடுறானே அப்படின்னு சிவபெருமான் என்ன செய்வார், பொறுப்பு அவர் எடுத்துக்குவார். நாமளே கெஜெட்டை எடுத்துக்கிட்டு சாமி எனக்கு நீ இன்னும் இதை கொடுக்கல அதை கொடுக்கல அப்படின்னு போய் இன்னும் வச்சுக்கோங்க, நீ கொடுக்க மாட்டேன் சாமி, நீ கொடுக்கவே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சாமிகிட்டே போவாங்க. புரியுது அவங்களுக்கு. இப்படி ஒவ்வொரு சாமிகிட்டே போனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சாமி பார்ப்போம் பாரு நம்மளை நம்ம அங்கே போயிட்டான் பாரு அப்படின்னு அடுத்த சாமி பாரு நம்மளை நம்ம அங்கே போயிட்டான் பாரு அப்படின்னு எல்லா சாமியும் கைவிட்டுரும். புரியுது அவங்களுக்கு. ஏதாவது ஒரு சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதை நினைய வைத்தார்னு ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அந்த ஒரு தெய்வம் யாருன்னா சிவபெருமானாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சாமியை தவிர வேறு யாராலையும் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அவர் தான் எல்லா செலவும் கொடுக்கக்கூடியவன், அவர் தான் கல்வியை கொடுக்கக்கூடியவன், அவர் தான் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார், சிவபெருமான் ஒருவர் தான். அதனால் அவரை போய் நாம் சார்ந்தோம் என்று சொன்னால் நாம் பிறவி நோயாகிய ஆணவத்தை சுவாமி என்ன பண்ணுவார், நிற்கிறோம். சரி, அப்படி ஆகிட்டு இருக்கோம்.
உடனே சாமி என்ன பண்ணார், கரையிலேருந்து அப்படி தூக்கி எடுத்தார். இவ்வளோ இருக்கும். சரி, கரையை தூக்கி விட்டாரா. உடனே நக்கீரன் கை தந்து கரையேற்றி கருணைக்கடலாகிய சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையாரையும் வணங்கி தீமை செய்தோருக்கு கோபமும் நன்மை செய்தோருக்கு அருளும் செய்தவையும் பொருளாக செய்யுள் அமைத்து பாடுவாராயும். உடனே தீமை செய்வதற்கு நன்மையே செய்யக்கூடிய பெருமானாகவும், கோபம் சாமி வந்து கோவப்பட்டால் கூட அது இருந்து அது பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளணுமா. சிவபெருமான் கோவப்பட்டால் நம்ம என்ன எடுத்துக்கணும், கோப பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். சாமி கோபம் வராது, அது வேறு விஷயம். நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு வச்சுக்கோங்க. தண்டனை வந்து இப்போ நான் தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்காமல் இருந்தால் அது நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்கள். தண்டனை அனுபவிக்கணும். யாராக இருந்தாலும் அதுக்கு தான் போட்டு ஜெயிலு இதெல்லாம் இருக்குது. இப்போ சாமி வந்து தண்டிக்க மாட்டார். எந்த உயிரையும் சிவபெருமான் தண்டிக்க மாட்டார். அதை தண்டிக்கிறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, சைவத்தில் மரக்கருணை என்று பெயர். அன்பா சொல்லி திருத்துற குழந்தைக்கு அறக்கருணை, அடித்து திருத்துற குழந்தைக்கு மரக்கருணை, அவ்வளோதான் வித்தியாசம். சாமி அதுக்காக தண்டிக்க மாட்டார். ஏன்னா அப்படி தண்டிக்கணும்னா அந்த உயிர் என்ன ஆகும், திருந்தது. இங்கே ஒரு தாய் வந்து சொல்கிறா, கீழே விழுந்துடாதரா, கைகள் உடஞ்சிட போகுதுரா சொல்லிகிட்டே இருக்கும் அந்த அம்மா. இப்போ கேட்கவே மாட்டான். போய் இவ்வளோ போகல, பிடிச்சி இழுத்து சத்து 4 அடி அடிச்சு பாருப்பா ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஏன், அந்த தாய்க்கு கருணை இல்லையா? அந்த தாய்க்கு கருணை இருக்கா இல்லையா? ஏன் அடித்தாங்க அந்த பிள்ளைய? கீழே வந்து கையை கால் உடச்சிருச்சுன்னா நாளைக்கு பெட்டில் போய் படுத்து கிடக்கும், கை கால் உடஞ்சிரும், வாழ்க்கை ஃபுல்லாக துன்பம் அந்த குழந்தைக்கு. அதனால் அந்த தாய்க்கு கருணை அந்த பிள்ளை மேலே. அதனால் அடி அடித்து என்ன செய்யும், அந்த பிள்ளையை காப்பாற்றும். அதுபோல் நாம் தவறாக செல்லும் போது சிவபெருமான் நம்ம மரக்கருணையை செலுத்தி தண்டிக்கும் போது அதை நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும், கோப பிரசாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கோப பிரசாதம். அதைத்தான் இப்போ சாமி என்ன பண்ணார், இவருக்கு தண்டனை என்ன பண்ணார், நெருப்பால் எரிச்சார். அது வந்து என்ன எடுத்துக்கிட்டாரு, கோப பிரசாதமாக எடுத்துக்கொண்டார். சாமி இப்படி நெட்டிக்கண்ணை வச்சு இப்படி எரிச்சு விட்டியா சாமி அப்படின்னு நாம் என்ன செய்வோம், உடனே கரைஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிருவோம். அதை அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. அது எப்படி எடுத்துக்கணும், கோப பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே செய்தி அமைச்சு உடனே பாட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சாமியை பற்றி போற்றி பாடி, அறநிலான் நிலைத்த வேள்வி அளித்த பேராண்மை போற்றி. சாமி எப்படிப்பட்ட கருணைமா கடவுள் தெரியுமா, அந்த வேள்வியை அழித்து பேராண்மை கொண்டவன் நீ. எந்த வேள்வி, தக்கன் வேள்வி அழிச்சார் பாருங்க சாமி, அப்படிப்பட்ட பேராண்மை உடையவன் நீ. மரணில்லா சண்டிக்கு இந்த மாபெரும் கருணை போற்றி. சண்டீஸ்வரர் என்ன பண்ணார், அப்பா காலை வெட்டினார். அதுக்கு சாமி என்ன பண்ணார், அவருக்கு மடியில் வச்சு தன் அணிந்த குதிரை மாலையை வச்சு ஈஸ்வரங்கிற பட்டத்தை செலுத்தி என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், இவரை ஒருத்தர் செஞ்சார், அவருக்கு கருணை புரிஞ்சார். இவர் அன்போடு செஞ்சார், இவருக்கு கருணை பண்ணார் சாமி. இப்போ 2 பேருமே விடலை. தக்கன் வேள்வியை தகர்த்தாரு, ஆனால் என்ன பண்ணார், ஆட்டுத்தலையை வச்சு அவருக்கு அன்பு செஞ்சார். யாருக்கு, தக்கனுக்கு. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கும் மிகை தலை மற்று அருளினன் கான் சாளரோ. பாடுறீங்களா, இதில் திருச்சாளரில் பாடுவீங்க. மிகை தலைன்னு என்ன அர்த்தம், ஆட்டுத்தலையை சாமி கொடுத்தார். அவர் அடிக்கலை, அவருக்கு அருள் தான் செஞ்சார் சாமி. இப்போ சண்டீஸ்வரருக்கு என்ன பண்ணார், தன் அப்பா காலை விட்டார், ஆனால் அருள் செஞ்சார். ஏன், அன்போடு செய்வதனால் சிவபெருமான் அருள் செய்தார். அப்போ அறக்கருணை மரக்கருணை என்கின்ற 2 வகை கருணையை சிவபெருமான் செலுத்திக்கிட்டார். இப்படி நிறைய போட்டி பாடுறாரு. யார, சிவபெருமானை போட்டி அப்படியே நிறைய பாடலை பாடுறாரு. அந்த பாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம்னா டைம் ஓடிடும். அதனால் சுருக்கமாக நம்ம பார்ப்போம், சரியா. இப்படி பாட்டெல்லாம் சொல்லி வராரு. ஐயோ வருந்தினேன் அடியனுக்கு அருள்புரிக என்று வேண்டி இறைவனுடைய கோபமும் பிரசாதமும் குறித்து கோப பிரசாதம் என்னும் பாமாலையார் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையாரையும் முறையாக போற்றி என்று துதித்தார். உடனே அந்த போட்டி பாடலை பாடி கோபிரசாதத்துக்கு தனியாக ஒரு பாடலை பாடி என்ன செஞ்சார், சிவபெருமானையும் உமையம்மையாகிய மீனாட்சி அம்மையாரையும் மகிழ்வித்தார். இப்போ நீங்கள் பாடுறீங்களா, நீங்கள் பாடும்போது நீங்கள் மகிழ்வீங்களா, சிவபெருமான் மகிழ்வாரா? அப்போ நீங்கள் மகிழ மாட்டீங்களா? நீங்கள் பாடும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி, சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி. பாடும்போது உங்களுக்கு இல்லை இல்லாத
இப்போ நீங்கள் பாடுறீங்க, இப்போ சாமி இருக்காரு, நீங்கள் அவரை மகிழ்விக்க நினைக்கிறீங்க. சாமிக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அவர் மகிழ்விக்க நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் மனமுருகி பாடும்போது உங்களுக்கும் என்ன ஆகும்? மன மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் எத்தனை பாடல், நீங்கள் சினிமா பாடலாம் பாடி பாருங்க, மன மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் திருமுறைகள் பாடணுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். மைமரும் பூங்குழல் கற்றை புற்ற கலல் விழிமான் மங்கையோடும் பொய்மொழி நாள் மறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியமே அப்படின்னு பாட்டீங்கன்னா சாமி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சாமி என்ன பண்ணாரு? ஓ, ஞானசமுதர் பாடல பாட்டு வாயா 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 அப்படிப்பாரு சாமி. என்ன பண்ணாரு? சரி, தோட்டத்தை சிவன் பாடுறீங்க. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் மதிசூடி அப்படின்னதும் சே நம்ம பாட ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டு, வாங்க வாங்க வாங்கன்னு உடனே சாமி உட்காந்து கேட்பாரு. தேவாரத்துக்கு வாசம் படித்தா சாமி என்ன செய்வார்? அமர்ந்து உடனே இந்த பொதுவாக எழுதின பாடலாம் என்ன செய்யக்கூடாது? சாமிகிட்ட பாடக்கூடாது. தேவாரம், திருவாசகம், திருமுறைகள், 12 திருமுறைகளை தான் என்ன செய்யணும்? போட்டு பாட வேண்டும். ஏன்னா அது சிவபெருமானாலே கொடுக்கப்பட்ட பாடல் என்பதால் 12 திருமுறைகளை சிவபெருமான் நாம் பாட வேண்டும். அப்படி பாடினா ரொம்ப சிறப்பு. அப்படி தான் இவர் என்ன செஞ்சார்? பாமாலையால் சிவபெருமானை போற்றி இருந்தார். அந்த கும்பப்பிரசாதத்துக்கு தனியாக பாடல் பாமாலையாக பாடினார். உடனே பன்முறை வீழ்ந்து வணங்கி எழுந்தார். சாமியை திருவடியில் விழுந்து வணங்கி இருந்தார். ஒட்டாமல் கரையேற்றினதும் போட்டி பாடி சிவபெருமான் திருவடியில் விழுந்து சாமி அப்படின்னு விழுந்து வணங்கினார். சாமி கையில் கிடைச்சா நம்ம விடுவோமா? அது மாதிரி அவர் விடலை, விழுந்து வணங்கிட்டே இருக்காரு. யார? சிவபெருமான். தனித்தனியே துதித்து வணங்கினார். உடனே என்ன பண்ணாரா? ஏனைய புலவர்களும் தனித்தனியே துதித்து வணங்கி உடனே மற்ற புலவர்களும் சேர்ந்து சாமியை போட்டி வழிபாடு செஞ்சாங்க. உடனே இதெல்லாம் முடிஞ்சிச்சு. உடனே தருமிக்கு என்ன செய்யணும்? பொருட்களை கொடுக்கணும். இப்போ அவர் அப்படி இருக்காரு. சோமசுந்தர கடவுள் தம்மை துதித்த நக்கீரனுக்கு திருவருள் சுரந்து நீ முன்பு போலவே நின்னை நன்கு மதித்த புலவர் கூட்டத்தில் இருக்க கடவாய். உடனே சாமி என்ன பண்ணாரு? நக்கீரனுக்கு நீ எப்பயும் போல அந்த புலவர் கூட்டத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லி சுவாமி அருள் புரிகிறார். என்று மீனாட்சி அம்மையோடு மறைந்து திருக்கோயிலும் விட்டிருந்தார். உடனே சாமி மறைஞ்சிட்டார். மறைஞ்சது நக்கீரனும் மற்ற புலவர்களும் சங்க மண்டபத்தில் முன் தூக்கிய பொற்கிளியை அறுத்து தருமி என்னும் ஆதிசைவ அந்தரனுக்கு கொடுத்தனர். யார் கொடுத்தாங்க? இப்போ ஏன்னா அது சிவபெருமானுடைய பாடலை அவர் கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய அருள் பெற்றவராக இருப்பார். உடனே அவர் அறுத்து அந்த பொற்கிளியை கொடுத்தார். வழக்கம் போல் அவர் என்ன பண்ணார்? அந்த பொற்கிளியை வாங்கி என்ன செய்வார்? அவர் பொற்கிளியை வாங்கி என்ன பண்ணுவார்? நம்ம ஏற்கனவே அந்த போன கதையில் சொன்னோம். கல்யாணம் முடித்து சிவபெருமானை அர்ச்சிப்பதற்காக, அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார்? கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார். உடனே அந்த பொருட்களை வாங்கி வழக்கம் போல திருமணம் முடித்து சுவாமியை கொண்டு அர்ச்சிக்கிறார். அந்த பணியை அவர் செய்கிறார். யார்? தர்மி என்கின்ற புலவர். உடனே நம்ம என்ன செய்ய திருவிளையாடல நாகேஷ் இப்படிதாங்க நினச்சிப்பார் அப்படின்னு அங்கே பெறக்கூடாது. அந்த கதை வேற, இந்த கதை வேற. அது சிரிப்புக்காக வச்சுருக்காங்க. உடனே நக்கீரனும் மற்ற புலவர்களும் சங்க மண்டபத்தில் தூக்கி அந்த தர்மிக்கு அந்த இதை கொடுத்தாங்க. மற்றும் பாண்டியனை கொண்டு சில வரிசைகள் கொடுப்பித்து கல்வி செல்வர்களாய் வாழ்ந்து வந்தனர். அடுத்து சண்முக பாண்டியன் நாள்தோறும் திரு வாழவாயின் வீட்டிற்கும் சோமசுந்தர கடவுளையும் அங்கே இருக்க நம்மையும் சென்று தரிசித்து வணங்கி சிவமே பொருள் என துணிந்த உள்ளன்பினோடு பல திருப்பணிகளை நடத்தி கொண்டு இனிது வாழ்ந்து வந்தார். உடனே மறுபடியும் அந்த திருப்பணிகளை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். செஞ்சு மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டே வருகின்றார். இன்னும் அவர் மோட்சம் பெறலை. அடுத்து என்ன நடக்கும் போது கீரனுக்கு இலக்கண உபதேசித்த படம். அடுத்த படம் என்னது? இவர் தமிழ் கற்றுவான்னு சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஒருக்கா அனுப்புகிறாரு. யார்கிட்ட? அது யார்கிட்ட அனுப்புகிறாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எல்லாம் வந்துடுறீங்களா? நாளைக்கு வந்துடலாமா? எப்படியா இன்னும் 2 நாளைக்கு இன்னும் 2 பார்த்துடலாம். நாளைக்கு 6 to 7 சனிக்கிழமை நைட்டு தானே? நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நம்ம போகிறோம். எப்பயும் போல 6 to 7 சரி தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வந்துடலாம்ல? வரலன்னு சொல்லிடுங்க. நான் அங்கே இருந்துருவேன். இல்லை வந்துடலாமா? இல்லை சாப்பிடலாம் வேண்டாம் சார். அது சொல்ல நினச்சேன். யாரும் சாப்பிடணுன்றது இது டீச்சர் ரெடி பண்ணிடுறாங்க. காலைக்கும் மதியத்துக்கும் அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. சாப்பாடு யாருக்கும் வேண்டாம். அவங்க காலையில் கூட இட்லி ரெடி பண்ணிடுறாங்க. மதியம் வந்து சாப்பாடு இல்லை டீச்சர் என்ன சொல்ல சொல்லிட்டாங்கன்ட்டா சொல்லிட்டாங்க. காலையில் யாரும் சாப்பாடு கொண்டு வேண்டாம். அவங்க ரெடி பண்ணி நைட்டு மட்டும் எல்லாரும் எனக்கு ஏன் கரெக்டாக சாப்பிட்டு சொல்லிட்டேன். இனிமேல் சொல்ல போகிறேன். இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் வரும்போது சொல்லியிருக்காங்க. இனிமேல் அப்படின்னு சொல்லி சரிதானா? அதனால் நீங்கள் எது சாப்பாடுலாம் எதுவும் ரெடி பண்ண வேண்டாம். நீங்கள் வாட்டு வந்தால் போதும். மாலை
டீச்சர் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பாடு. காலைக்கு மதியத்துக்கும் 60 பேருக்கும். ராஜேஸ்வரி டீச்சர். ஆமாம், காலையில் இட்லி ரெடி பண்ணுறாங்கன்னா மதியம் இது புளியோதரை மற்ற ஏதாவது அதாவது கெட்டு போகாமல் எது இருக்கோ அதை கொண்டு வந்துருவாங்க மதியம். எது ஸ்டெப்பியோ அதை கொண்டு வந்துருவேன்ட்டாங்க. பெருமாள் புளியோதரை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன்ட்டாங்க. சரி ரைட்டு சாமி திருவிழா யாருக்கு அந்த ஒரு இது ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆளும் வந்தால் போதும் அவ்வளோதான். இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனால் அவங்க 2 பேர் வராங்களாம். அவங்க தங்கச்சி வராங்களாம். இன்னொரு ஆள் வேறு வரேன்னாங்க. இப்போ ஃபுல் சீட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது. நீ அடுத்து யாரும் வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைய தான் யாராவது நடுவில் படுக்க வச்சுட்டு நம்ம இடம் கொடுக்கணும். வேறு வழி கிடையாது. ஃபுல்லாகிடுச்சு. ஆமாம், சாமி திருவிழா எல்லாம் நம்ம என்னென்ன பாருங்க. சாமியோட பெருங்க என்ன பாருங்க. நம்ம நினைச்சோம்னாலே சாமி நம்ம நினைப்பதற்கு மேலேயே அதுதான் சாமியோட கருணை. நம்ம திருப்பரங்குற போகணுன்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கு நான் ஒரு வேனுக்கு ஆள் தருவாங்கன்னு யோசித்தேன். இல்லை உனக்கு 2 வேனுக்கு ரெடி பண்ணிடுவோம்னாரு. அப்புறம் இல்லை உனக்கு ஒரு பஸ்ஸே ரெடி பண்ணிடுவோம் போடா அப்படின்ட்டு அது சரி. ரெண்டாவது இன்னொரு கவலை, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லுறது அது ஒரு மன ஐயமாக இருக்கு. நீ அதுக்கும் நான் ரெடி பண்ணி உனக்கு ஆள் வச்சுக்க போயிட்டு போ அப்படின்ட்டு சாமி. எல்லாத்துக்குமே சாமி நம்ம அவர் மேலே அன்போடு இருந்தோம்னா சாமி நமக்கு எல்லாமே. அடுத்து 2 மாதம் கழிச்சு அடுத்தடுத்து நம்ம போடுவோம். அடுத்து சிதம்பரம் போவோம். மறுபடியும் இருக்கான் காரைக்காலில் போனட்டு விட்டோம். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போன காரைக்கால் விட்டோம்ல எல்லாம் போய் இங்கே உட்காந்துட்டாங்களா திருநள்ளாறில் போய் காரைக்கால் பார்க்க முடியாமல் போச்சு. திருக்கடவுள்னு உட்காந்தா இங்கேயும் இது திருநள்ளாறில் எல்லாரும் அபிஷேகம் பார்க்க உட்காந்துட்டாங்கல்ல. அதனால காரைக்கால் பார்க்க முடியாமல் போச்சு. இங்கோட பார்த்தோம். சாப்பிட அவங்க ரெடி பண்ணிக்கிறேன். வெளுத்த மாட்டேன் தெரியும். வெளுத்த மாட்டேன் நான் கேட்குறேன். என்ன இது கேட்டேன். இது சாப்பாடு சொல்லணும். ஆமாண்டா உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்ககிட்ட கேட்டாங்க அப்படியா? அப்படியே சொன்னாங்க. அவங்க அப்படி நான் என்ன கேட்டுக்கிறேன் பாப்பா. அது நான் என்ன கேட்டுக்கிறேன் சார். ஒரு ஆளுக்கு இவ்வளவு. அப்படியா? சரி நான் என்ன கேட்டுக்கிறேன் சார். கேட்டு சொல்றேன். நேத்து அப்படிதான் சொன்னாங்க. என்ன பண்ணுது அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம எவ்வளவு சரி நான் என்னன்னு பாத்துக்கிறேன் சார். நான் பார்த்துட்டு சொல்றேன். என்ன சார் பாப்போம். இல்லைன்னா சாமி ஏதாவது வேறு ஐடியா பண்ணுவார் பார்ப்போம். என்ன சார். சரி இதுக்காக உள்ளம் நிறைந்து உரை சிறந்து நீங்கள் இந்த புராணத்தை கேட்டதுனால உங்களுடைய வல்வினை கரைந்து திருக்குறள் உரை என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியேன் உரையை சித்தம். உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவுகளை தாயர் தந்தை மனைவாழ மலதலது வாத செஞ்ச நமதாளன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் மருகு பூளை தும்பை அணிசே சரவணபவாம் முகுந்தன் மருகோனே வளகளை சிவாகமங்கள் பயிர்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமானே வளகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமானே காட்டும் பெண்ணை வைவாய்மை கண்டான் வந்ததிக்கொரு ஞான பானுவாய் குயிலாரும் மொழி திருவாவூர் திருவாள் நமச்சிவாயும் சைலாய் மறுபடியும் திருமரமும் வான்மையில் விளாதுவிங் மணிவளம் திறக்க வண்ணன் பொன்முறை அரசு குறைவில்லாத ஈர்வாழ்க நான்மறை அரங்கள் பொங்க நற்றமும் வெகுமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரக நம பார்வதி பதையே என்னாருடைய போற்றி மகளுக்கு